தீபாவளி சீட்டு மோசடி குறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்த மக்கள் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபரின் தம்பியும் தங்களுடன் புகார் அளிக்க வந்துள்ளதாகவும் அவரை விசாரிக்க வலியுறுத்தியும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் வியாசர்பாடி பகுதிகளில் அண்ணாமலை என்பவர் கடந்த ஓராண்டுக்கு முன் ஏலச்சீட்டு நடத்தி தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் தன்னிடமும் அண்ணாமலை 13 லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக கூறி அவரது தம்பியும் புகார் அளிக்க வந்திருந்தார். மக்கள் அவரை சூழ்ந்த நிலையில் போலீசார் அவரை மீட்டு விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதை தயவு செய்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செய்து இது ஒரு நியூஸா உங்களுக்கு இன்னைக்கு இது ஒரு வேலையா செய்யாதீங்க. மக்களுக்கு ஒரு நல்லதா செய்யுங்க. சரிங்களா? இதுதான் நான் சொல்றேன். பலன் கிடைக்கும். தயவு செய்து மக்களுக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் அவ்வளவுதாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க சிந்தாதிரிப்பேட்டில இருந்து வரோங்க. சிந்தாதிரிப்பேட்டில இருந்து வரோம். தண்டுமாரி அம்மன் சீட்டு கம்பெனின்ட்டு அண்ணாமலை இவர் நாராயணன்றவர் 2 பேரும் சேர்ந்து நடத்தி வந்திருந்தாங்க. மாத 7 சீட்டும் நடத்தின்னு வந்திருந்தாங்க. எல்லா சீட்டும் முடிஞ்சு நாங்க சீட்டு காசு கேட்கும் போது தரோங்க அப்படின்னு சொல்லி 2 மாசமா தரல. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு வீடு பூட்டி இருக்குது. போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அதுக்கப்புறம் இவரை கேட்டா இல்லங்க எங்கன்னு தெரியல, இதோ பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அலக்கழிச்சுட்டே இருந்தாங்க. இதை வச்சு நாங்க F1 காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க ஒரு CSR காப்பி கொடுத்து தேடி கண்டுபிடிச்சி தரம்பான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சிந்தார்பேட்டை ஸ்டேஷன்ல புடிச்சிட்டாங்க. புடிச்சு கேட்டதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு 3 மாசம் உங்க காசை எப்படியாவது மீட்டு தந்துடும் அப்படின்னு சொல்லி சிந்தார்பேட்டை ஸ்டேஷன்ல ஆகஸ்ட் மாசம் போன வருஷம் புடிச்சிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நாராயணனும் கமலா அப்படின்றவங்களும் அவங்க அக்காவும் சாட்சி கையெழுத்து போட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு போனாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு போன 2 நாள்லயே தலைமறைவானவர் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இதனால என்ன ஆச்சுன்னா மறுபடியும் காசு கட்டி வியாசர்பாடி ஜனங்களும் சிந்தார்பேட்டை ஜனங்களும் எல்லாருமே ஏமாந்துருந்தாங்க. அவங்க மறுபடியும் கமிஷனர் ஆபீஸ்க்கு டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வருஷம் ஆகுதுங்க. இது FIR காப்பி, கம்ப்ளைண்ட் கொடுத்த FIR காப்பி 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த வித இதுவும் இல்ல. அவங்க அண்ணாமலையும் பிடிக்கிற மாதிரி தெரியல. நாராயணா கூட பார்ட்னர் இருக்காரு, அவரையும் எதுவும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஒய்ஃப் காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களையும் பிடிக்கல. காஞ்சிபுரத்துல போயிட்டு அவங்க ஒய்ஃபை கேட்டா அவரை நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படி இப்படின்ட்டு வேற மாதிரி டிராமாலாம் பண்றாங்க. அவங்க அக்கா ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ஏன் இன்னும் அண்ணாமலையை பிடிக்கிறதுக்கு காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்களா, இல்ல பிடிக்க முடியலையா, இல்ல என்ன விஷயம்ன்றதே தெரியல. ஜனங்க இதனால ஆல்ரெடி 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போ நாங்க எங்க காசை மீட்டு தரலன்னா நாங்க சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இதுவா பேசும்போது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க ஒவ்வொரு தடையும் கேட்கும் போது இல்ல நாங்க இப்ப தேடின்னு தான் இருக்கோம் இதே தான் சொல்றாங்களே தவிர்த்து எந்தவித முயற்சியுமே இல்ல. இதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அதாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா ஜனங்க வேற ஏதாச்சும் முடிவு எடுத்தாங்கனாலும் அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கிறோம். ஏன்னா அவங்க இங்கவே உட்காந்துன்னு அவங்க என்னென்ன பேசுறாங்க நீங்களே கேட்டுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்கெல்லாம் வீட்டு வேலை செய்யறவங்க, மீன் வேலை செய்யறவங்க, காய்கறி விற்கிறவங்க, நாங்க இப்படி எல்லாம் வித்துதான் இவங்க போட்டோம். சீட்டு போறதுன்றது ஒரு சேவிங்ஸுக்காக, சேவிங்ஸ் போட்டதே இப்படி ஏமாத்திட்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க. எதுவுமே பண்ண முடியல. நான் 12 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் ஏமாந்துருக்கிறாங்க. எப்ப காசு வரும் என்ன ஏதுன்றது ஒண்ணுமே தெரியல. 1க்கு 3 தடவை கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்தாச்சு. பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறோம். உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு உள்ள போனா நீங்க ஆள் இல்ல, பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி வெளியே அனுப்புறாங்களே தவிர்த்து உள்ள கூட்டின்னு போயிட்டு எந்தவித இதுவும் எங்களுக்கு இதுவும் ஆகல. இதுக்கு என்னான்ட்டு காவல்துறை தான் எங்களுக்கு ஒரு இது பண்ணணும்.